ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நந்திபினி vlog. இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னா, நாங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஃபேமிலியோட எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், எங்கெல்லாம் போயிருந்தோம். ஸோ இதில் வந்து சாண்டா கிளாஸ் கேம்லாம் விளையாடிருக்கோம். என்னென்ன கிஃப்ட் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோன்ட்டு இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். 24 டிசம்பர் மிட் நைட் தான் இந்த கேம் நாங்கள் விளையாடி இருந்தோம். ஸோ மாஸ்க்லாம் போயிட்டு வந்து ஏர்லி மார்னிங் 2 to 3 தான் இந்த கேம் வந்து விளையாடி இருந்தோம். ஸோ சீட்லாம் குளிக்க போட்டு எல்லாம் மாற்றி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக 1 வீக் பிஃபோராகவே இந்த கேம் விளையாடி இருக்கணும். ஸோ யார் பேர் வந்ததோ அவங்களுக்கு வந்து நம்ம சின்ன சின்ன கிஃப்ட் அந்த 1 வீக் வந்து அவங்க பேக்கில் நம்ம போடலாம். சாக்லேட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு எதனாலும் சின்ன சின்ன கிஃப்ட் நம்மளால் முடிஞ்சது வாங்கி கொடுக்கணும். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஃபேமிலியில் கொஞ்சம் பேர் வர வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் 24 நைட்டு தான் இந்த கேம் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அத்தைக்கு கொடுங்க, நான் புத்ரானி அத்தைக்கு கொடுங்க. மேரி கிறிஸ்மஸ். மாமாக்கு, ஆர்யா மாமாக்கு, ஆர்யா மாமாக்கு, அரவிந்த் மாமாக்கு, அரவிந்த் மாமாக்கு, அரவிந்த் மாமாக்கு எனக்கு கொடுப்போம். ஸோ அப்பா அம்மாவும் நம்ம கூட வந்து சாண்டா கிளாஸ் கேம் விளையாடி இருந்தாங்க. ஸோ அவங்க சின்ன வயசில் அந்த கேம்லாம் விளையாடி இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கூட விளையாடுறப்ப அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பர்ச்சேசிங்காக 2 பேருமே போயிருந்தாங்க தனித்தனியாக. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களுக்குமே. ஸோ ஃபஸ்ட்டு யார் கொடுக்குறதுன்றத ஒரு ஐடியாவே இல்லை. நீ கூட நான் கூடன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நம்ம ஒரு கேம் மாதிரி விளையாடுவோன்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ரவுண்ட் அப் பண்ணிட்டோம். ஸோ என் தம்பியை நடுவில் நிற்க வச்சுட்டு மியூசிக் போட்டுட்டோம். அவன் கண்ணை முடிக்கிட்டான். ஸோ மியூசிக் ஸ்டாப் பண்ணுறப்ப அவன் யாரை கை காட்டுறானோ அவங்க தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ மீதி வீடியோவில் நீங்கள் வந்து ஒரிஜினல் வாய்ஸில் பாருங்கள். என்கிட்ட சொன்னா அந்த பக்கம் போய் நின்றுவேன். யாரு கொடுக்கலாம் சொன்னீங்க? எனக்கு தெரியும். இல்ல இங்க நந்தினி வருது, மயக்கம் வந்துருச்சு. மாமா மாமா நீ நைட்டியா? ஆடுங்க மாமா. ஆர் வைக்கிற பண்ண அத்தைக்கு பட்டாங்க நான் தான் சொல்லுமா நந்தினி யாருக்கு வர நீ குடிக்க இல்ல யாருமே இல்ல எல்லாம் கொடுத்துட்டுமா? இல்ல இல்ல ஓகே, நான் மறுபடியும் வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் வந்தாங்க, என்னென்ன கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்கன்ட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். பிகாஸ் நான் வந்து கிஃப்டெல்லாம் பிரிக்கிறப்ப அந்த வீடியோவை எடுக்க நான் மறந்துட்டேன். எங்கள் அப்பா வந்து எங்கள் அத்தை பொண்ணு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லெஹங்கா வாங்கி கொடுத்துருந்தாங்க. எங்கள் அத்தை பொண்ணுக்கு வந்து எங்கள் அத்தை வந்திருந்தாங்க. கேண்டில் லைட் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. எங்கள் அத்தைக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. ஐடன்சின் லெதர் பெல்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து எங்கள் அத்தை பையன் வந்திருந்தாங்க. அடிடாஸில் டிஷர்ட் அண்ட் மீன் ஷோவில் வந்து வாட்டர் பாட்டில். என் அத்தை பையன் வந்து என்னோடய தம்பி ஒய்ஃப் வந்திருந்தாங்க. சுடிதார் வாங்கி கொடுத்துருந்தாங்க. என் தம்பி ஒய்ஃப் வந்து என் தம்பியே வந்திருந்தான். ஸோ வந்து கோல்டில் இயர்ரிங்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. என் தம்பிக்கு வந்து எங்களோட மாமா வந்திருந்தாங்க.
ஸோ சில்லியோட டிஷர்ட் வாங்கி கொடுத்துருந்தான். எங்கள் மாமாவுக்கு வந்து எங்கள் அம்மா வந்திருந்தாங்க. ஐடென்சனில் வந்து ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்துருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னோடய தங்கச்சி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இயரிங்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. என் தங்கச்சிக்கு நான் தான் வந்திருந்தேன். அவளும் எனக்கு பிடிச்ச இயரிங்ஸ் வாங்கி கொடுத்துருந்தா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் தான் எங்கள் அப்பாவுக்கு வந்திருந்தேன். ஸோ எங்கள் அப்பாவுக்கு சீரியலில் வந்து டிஷர்ட் வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ எங்கள் அப்பா வந்து ஒரு ட்ரெஸ் லவர். எங்கள் அப்பாவுக்கு நான் ட்ரெஸ்ஸு தேடுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. பிகாஸ் அவங்க கேட்குற மாடல் கடையில் இருக்காது, கடையில் இருக்க மாடல் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ பார்த்து எங்கள் அப்பாவுக்கு நான் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கணும். ஒன்ஸ் வந்து எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்தாலும் அவருக்கு பிடிக்கலன்னா அந்த ட்ரெஸ் தொடவே மாட்டார். ஸோ அவருக்கு நான் பார்த்து வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன். ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து சாண்டா கிளாஸ் கேமுக்கு வந்து நாங்கள் ஒரு பட்ஜெட் வச்சுருந்தோம். 1000 to 3000 தான் வாங்கணுன்ட்டு. பிகாஸ் வந்து எங்கள் அத்தை பசங்களாம் சின்ன பசங்க. ஸோ அவங்களாலும் ஃபுல் அமௌண்ட் போட்டு வாங்க முடியாதுன்ட்டு இந்த பட்ஜெட்குள்ளே தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அத்தை வந்து எல்லாருக்குமே வந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து எல்லாருக்குமே என் பையன் வந்து கொடுத்துட்ருந்தான். எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்னடா இன்றைக்கி ஃபுல்லாக கிஃப்ட் மேலே கிஃப்ட் வந்துகிட்டே இருக்குதுன்ட்டு. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஃபேமிலியோடு நாங்கள் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாருக்குமே கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த நாளை வந்து மறக்கவே முடியாது இந்த வருஷம் கிறிஸ்மஸ் எங்களுக்கு. இதில் எனக்கு அங்கே வருது எனக்கா மாமி எங்க அதோ இருக்காங்க, அதோ டாடி பாரு. ஓ கூட ஐ சாச்சி வாங்க அந்த தேனோ போ வாங்க ஏகா Thank you, Mom. Happy Christmas. ஹாப்பி கிறிஸ்மஸ். Arima. Amar. Amar. Atta, Happy Christmas. Advik. Happy Christmas சொல்லு. Happy Christmas சொல்லுப்பா. ஹாப்பி கிறிஸ்மஸ். Happy Christmas. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க கிஃப்ட்ஸை பிரித்து பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமாக ஆயிட்டாங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க கிஃப்ட்ஸை வந்து பிரித்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அன்றைக்கி இப்படி தான் போயிடுச்சு. ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஸோ எங்களோட கிறிஸ்மஸ் இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கீழே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.